ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கேட்கப்படக்கூடிய 30 வினாக்கள்ல 8வது யூனிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பகுதியில் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கல்வி நிறுவனங்களை மதிப்பீடு செய்து அதனுடைய அடிப்படையில் அங்கீகரிக்கக்கூடிய, அங்கீகாரம் வழங்கப்படக்கூடிய, அதாவது அங்கீகாரம் மீன்ஸ் சர்டிபிகேட், த்ரூ தி சர்டிபிகேட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதான். இது மிக முக்கியமானது. ஏன்னா மேலாண்மை, அதாவது நிர்வாகத்துல, கல்வி நிலையத்துல நிர்வாகம், அந்த நிர்வாகத்தினுடைய மேலாண்மை செய்யக்கூடியவங்க, இந்த மேலாண்மை சரியா நடக்கா. இப்ப குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இதுவே முன்னாடி ஒரு ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம், டோட்டல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது. இந்த டோட்டல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது எப்படி அஷ்யூர் பண்றாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஒட்டுமொத்த டீச்சிங், கற்பித்தல், அதே மாதிரி லேர்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய ரிசோர்சஸ், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் சரியா இருக்கா, உண்மையிலே குவாலிட்டி இருக்கா அப்படின்றத இன்டர்னலா விட, ஏன்னா இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல் அப்படின்றது ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனங்கள்ல, குறிப்பா கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல இன்டர்னல் அசூரன்ஸ் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு குவாலிட்டியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அசூரன்ஸ் செல் இருக்கும். ஆனா இது தாண்டி இன்டர்னல் எவாலுவேஷன் அப்படின்னா இங்க பயாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த கல்வி நிறுவனத்தை பத்தி வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்றது ஒரு டோட்டல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அதை அக்ரிடேஷன் பண்றதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் சில மிக முக்கியமான அமைப்புகள் இருக்குன்னு. அதை குறிப்பா நேக் அக்ரிடேஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இது கண்டிப்பா அதாவது குறிப்பா ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் சரி, அதே மாதிரி கல்லூரிகளும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஆண்டினுடைய இடைவெளியில நம்ம அக்ரிடேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது என்ன, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏதோ ஒரு தடவை எவால்வேட் பண்றோம், அதோட அக்ரிடேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை அரசும் எம்பசைஸ் பண்றாங்க. தொடர்ச்சியாக கல்வி நிறுவனங்கள் நீங்க இந்த மதிப்பீட்டுக்கு உட்படுத்தணும் உங்க கல்லூரியை. ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன் வரும்போது தான் உங்களுக்கு கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அதுவே இது கண்டினியூஸ் ப்ராசஸ், அதனால எவாலுவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது முக்கியமானது. அப்ப கல்வி நிறுவனங்களுடைய மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம் செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன். அதாவது அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் அப்படின்னா ஜென்ரலா என்ன, அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன, மதிப்பீடு செய்யறது. அசஸ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் தி குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் செட் கிரைட்டீரியா. சர்டன் கிரைட்டீரியாவை அவங்க வச்சிருக்காங்க. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க இந்த எவால்வேட்டை பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு கிரைட்டீரியா இருந்தால் தானே நீங்க எவால்வேஷன் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரைட்டீரியாவை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, என்ன கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்றது. மறுபடியும் நான் சொல்றேன், அசஸ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் எவால்வேட்டிங் தி குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் செட் கிரைட்டீரியா அப்படின்றது சொல்றாங்க. அதாவது இதை குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, மதிப்பீடு என்பது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தரம் மற்றும் அதனுடைய செயல்திறன் ரெண்டுமே பார்த்தோம். தரம் மட்டும் கிடையாது, குவாலிட்டி அப்படின்றது தரம், நிறுவனத்தினுடைய தரம் மற்றும் செயல்திறன் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சர்டன் செட் கிரைட்டீரியா அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவுகள் அவங்களே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரேங்கிங்கும் இதை தான் மதிப்பீடு செய்து அவங்க ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில மதிப்பீடு செய்யக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அசஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முறை. ஸோ இதுல அக்ரிடேஷன் அப்படின்றது என்ன பண்ணா, இது அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அக்ரிடேஷன் அப்படின்னா இஸ் ஏ ஃபார்மல் ரெகக்னைசேஷன். அதாவது இது ஃபார்மல் ரெகக்னைசேஷன், அதாவது உங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஃபார்மல் ரெகக்னைசேஷன் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம். எதுக்கு? கிராண்டட் டு அன் இன்ஸ்டிடியூஷன், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை கிராண்டட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. தட் மீட் தி ஸ்பெசிபிக் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். அதாவது அங்கீகாரம் என்பது குறிப்பிட்ட தரநிலைகளை பூர்த்தி செய்யும். குறிப்பிட்ட தரநிலைகள்னா அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் தான் என்னது, அக்ரிடேஷன். ஸோ அந்த அக்ரிடேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் மிக முக்கியமா பார்த்தோன்னா ஹையர் எஜுகேஷன்ல தான் இந்த அக்ரிடேஷன் அப்படின்றது இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்ரிடேஷன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட முறையில கிடையாது. ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு இப்ப லேட்டஸ்டா அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ NAAC அக்ரிடேஷன் பொதுவாக நம்மளுக்கு தெரியும், நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டியை அஸ்யூர் பண்ணக்கூடியது. இது NAAC அப்படின்றது பியூர்லி
ஹையர் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அப்படின்றது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்றது இது டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங், டாக்டர்ஸ், டெக்னிக்கல் எல்லாம் இதில் வரக்கூடிய ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து என்பிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் தான் அவங்களை அக்ரிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது போக இன்னும் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங் இந்த மாதிரி நிறைய யூஜிசி, ஏஐசிடி இதெல்லாம் வந்து அவங்கள மேற்பார்வையிடக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆனா பட் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு செப்பரேட்டா கிடையாது. பட் ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் இப்ப இது புதுசா வருது. மேல சொல்லப்படுறது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் தான். ஸோ ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் அப்படி பார்த்தோன்னா SQAA அப்ரிவியேஷன் கேட்பாங்க. ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, இப்பதான் தொடங்கியிருக்காங்க இது, இந்த மாதிரி ஒரு அசூரன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நவோதயா ஸ்கூல், எலெக்டட் ஸ்கூல்ஸுக்கு வந்து ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய எலெக்டட் சில்ட்ரன்ஸுக்கு நடத்தக்கூடிய நவோதயா ஸ்கூல்ஸா இருக்கட்டும், மற்ற கேந்திர வித்யாலயா பள்ளிகளா இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இந்த அசூரன்ஸுக்கு அவங்க உட்படுறாங்க, அதாவது இந்த அசஸ்மெண்ட்டுக்கு அவங்க உட்பட போறாங்க. ஸோ இப்பதான் அதை இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம வந்து ஆக்சுவலா SCRT மூலமா தான் டீச்சர்ஸ்னுடைய இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பீடு செய்யற மாதிரிக்கு ஒரு அடிப்படையில் நம்ம வச்சிருக்கோம். பட் இதுக்குன்னு தனியா ஒரு அசூரன்ஸ் செல் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லுமே தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதனுடைய தேவை என்ன, ஏன் வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை அசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வணிகமயமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். வணிகமயமான உலகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிகமான பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகளுக்காக அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான். அவங்க எதுக்காக போய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தை வந்து ஒரு தரமான கல்வி வாங்கணும், அந்த தரமான கல்வியில அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது. அப்ப வந்து அதிகமான ஒரு பணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்விக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப நீ என்ன அப்ப இந்த இந்த குவாலிட்டி அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது பெற்றோரும் மாணவர்களும் அதை நம்ம அக்ரிடேட் பண்ண முடியாது. அப்ப ஒரு எக்ஸ்டர்னல் பாடி ஒன்று வேணும். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் பாடி இருந்தா தான் அது கரெக்டா இருக்கா அப்படின்றது சொல்ல முடியும். இப்ப அரசு வந்து கல்வி நிலையங்களை தொடங்கி அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆனா பட் அதை இன்டர்னலா உள்ள சரியா அதனுடைய செயல்பாடுகள் நடக்குதுன்னா அந்த துறை சார்ந்தவங்க தான் அதை அப்சர்வேஷன் பண்ண முடியும். அந்த கமிட்டி தான் வந்து இது கரெக்டா இருக்கா, இது வந்து சும்மா மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரேங்கிங் அப்படின்றது, அந்த அசஸ்மெண்ட் அண்ட் ரேங்கிங் அக்ரிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்றோம். டு என்ஷூர் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டெலிவரி, அந்த கல்வி நிறுவனத்துல அதாவது தரமான கல்வியை அவங்க உறுதி செஞ்சிருக்காங்களா, அதை டெலிவரி பண்றாங்களா அப்படின்றத நம்மளுக்கு வந்து இந்த இதனுடைய அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து டு பில்ட் தி பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது, அதாவது இந்த கல்வி நிறுவனம் மக்களுடைய நம்பிக்கையும் பொறுப்பையும் வளர்ப்பதற்கு அவங்களுடைய பங்கு இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ணக்கூடியது. அடுத்து டு ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்த் அண்ட் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பலம் மற்றும் மேம்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்னென்ன. ஏன்னா இந்த அக்ரிடேஷன் கமிட்டி வந்துட்டு போனதுக்கு பின்னாடி, அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கமிட்டி வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அந்த இறுதியா அவங்க வந்து மீட்டிங் போட்டு அவங்க சொல்லும் போது அந்த மீட்டிங் அந்த கமிட்டி ஒவ்வொருத்தவங்க பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அவுட் இருக்காங்க. ஸோ எது வந்து குட் நல்லா இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாதிரிக்கே எது எல்லாம் இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க சரி பண்ணிக்கணும், இந்த இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கங்க அப்படின்றத அவங்க இப்போ ஒரு கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து போதுமான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் இல்ல அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரிக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இதுல வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து டு ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்த் அண்ட் ஏரியா ஆஃப் தி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு, எந்த ஏரியால போகணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றதான் சொல்லுவாங்க. அடுத்து டு ஃபெசிலிட்டேட் தி ஃபண்டிங் அண்ட் அட்டானமி அப்படின்றது, இது மிக முக்கியமானது. அதாவது இந்த அக்ரிடேஷன் வாங்கப்பட்ட இப்ப A++ கிரேட் வாங்குறாங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட ரேங்கிங் வாங்கின இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அட்டானமஸ் பாடி கொடுத்துறாங்க. தொடர்ச்சியா 2 முறை நீங்க வந்து அக்ரிடேஷன் வந்து தொடர்ச்சியா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அந்த கல்வி நிறுவனத்தை எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிடேஷனுக்கு வந்து அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்க வேண்டியதில்லை. தனிப்பட்ட முறையில அவங்களே வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணலாம். அவங்களே வந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணலாம். அவங்களே எக்ஸாமினேஷன் ஏன்னா குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அவங்களே அவங்களுடைய செயல்பாடை பார்த்துக்கலாம். தவிர எந்த வித பல்கலைக்கழகத்தினுடைய அண்டர்ல அவங்க வரணுன்ற தேவை கிடையாது. ஸோ இப்போ சில பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழக கீழே தான் அந்த கல்லூரிகள் இங்கே, அது தேவை கிடையாது. ஏன் காரணம் அப்படின்னா அவங்களுக்கான தன்னாட்சி அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எதுக்காக? அக்ரிடேஷன்ல ஹையஸ்ட் இருந்தா. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி, அதாவது வந்து இன்னைக்கு ரூசா அப்படின்றது அவங்களுடைய ஃபண்டிங் அலோகேஷன் எல்லாமே என்ன அப்படின்னா, நல்ல ஹையஸ்ட் அக்ரிடேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரோர் கணக்குல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டியை கூட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸும்
எது மூலமா கிடைக்குது? இந்த ரேங்கிங் மூலமா கிடைக்குது. அப்ப ரேங்கிங் வாங்கினா தான் உங்களுக்கு ஃபண்டிங் அப்படின்ற ஒரு இதை வந்து உறுதி செய்யக்கூடியதாக இந்த அக்ரிடேஷன் கமிட்டி இருக்கிறாங்க. அடுத்து டு என்ஷூர் ஏ கல்ச்சுரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இது வந்து டு என்ஷூர் கிடையாது, என்கரேஜ்னா ஊக்கப்படுத்துறது. என்ன பண்றாங்க? எ கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்சி நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஊக்குவிக்கக்கூடிய, நம்மளுடைய பண்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய அளவுலையும் இதனுடைய சிறப்பு மிக்கதாக இந்த நம்மளுடைய தேவை, அதாவது அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் அப்படின்னு வரும்போது அசஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஸோ சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங், மாணவருடைய கற்றல், டீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆசிரியருடைய செயல்திறன், கரிக்குலம் டெலிவரி, எப்படி கலைத்திட்டம் அதாவது பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு, அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் எஃபிஷியன்சி, அந்த கல்வி நிறுவனம் எப்படி எஃபிஷியண்டா திறம்பட அதை செயல்படுத்துறாங்க, இந்த விஷயத்தை ஃபுல்லா எல்லாத்தையும் அசஸ் பண்ணக்கூடிய, மதிப்பீடு செய்யக்கூடிய, இது வந்து ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து இந்த இடத்துல ஏன் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய கல்வியில மாணவர்களை மதிப்பீடு செய்யக்கூடியது. அதனால இந்த இடத்துல இது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா இது தனியா ஒரு டாபிக்ல நம்மளுக்கு எவால்வேஷன் மதிப்பீடு அப்படின்றது 6வது யூனிட்ல நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதனால அங்க இதை பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல எவால்வேஷன் அப்படின்றது நம்மளுடைய என்னென்ன ஏஜென்சி வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்றதான். குறிப்பா பார்த்தோன்னா மிக முக்கியமான ரேங்கிங் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் வந்து நேக் அக்ரிடேஷன் தான் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அதே மாதிரி என்சிடிஇ ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான ஒரு ரேங்கிங் பண்ணக்கூடியவங்க ஒரு ஏஜென்சி இந்தியாவில் இருக்காங்க. ஸோ என்ஷூர் தி அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அலைன்மெண்ட் வித் நேஷனல் கோல்ஸ். நம்மளுடைய தேசத்தினுடைய அந்த நோக்கம், கோல் இருக்கு பதிலா, அந்த தேசத்தினுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில நம்மளுடைய இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பொறுப்புணர்வோடு அவங்க செயல்படுறாங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருக்காங்களா, குவாலிட்டி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கல்வியில கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடியதான், அசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இவங்க செய்யறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது நேக் அக்ரிடேஷன் ஏஜென்சி இன்வால்விங். என்னென்ன ஏஜென்சிஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகிறாங்க இந்த அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன்ல அப்படின்றதான். என்னென்ன ஏஜென்சி அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது நேக் அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். நேக் அக்ரிடேஷன் அப்படின்றது நேஷனல், உங்களுக்கு அப்ரிவேஷன்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது வந்து மதிப்பீடு மற்றும் அங்கீகாரத்தில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள்ல மிக முதன்மையான நிறுவனமாக செயல்படக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேக் தான். அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பா படிச்சுங்க. நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் படிச்சுங்க. அது எந்த ஆண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? த நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1994. 1994 தான் இதை வந்து உருவாக்குறாங்க. அஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஜிசியை மானிட்டர் பண்ணி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் வித் ஹெட் குவார்டர்ஸ் இன் பெங்களூர். ஸோ இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து த மேனிடேட் ஆஃப் NAC as reflected in its vision statement is its making the quality assurance. இவங்க வந்து மேக்கிங் தி குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதை பண்றது தான் அது அக்ரிடேஷன்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. அந்த NAC அக்ரிடேஷன் அப்படின்றது இந்தியாவில் பண்ணக்கூடியது. ஸோ அதுதான் நீங்க அவங்களுடைய எம்பளம் தான் நீங்க மேல பாக்குறீங்க, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான். அடுத்து பார்த்தோம்னா என்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் சொல்லக்கூடியது. இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னா, இது வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் NAC அக்ரிடேஷன் பண்றாங்க. பட் இவங்க பர்டிகுலரா எந்த இன்ஸ்டிடியூஷனை மட்டும் அக்ரிடேட் பண்றாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றதான். அதாவது ப்ரொமோட்டிங் தி இன்டர்நேஷனல் குவாலிட்டி, அதாவது சர்வதேச அளவுல குவாலிட்டியை ஸ்டாண்டர்ட்ஸை இந்தியாவில் இந்த நிறுவனங்கள்லாம் கொடுக்குறாங்களா ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். தொழில்நுட்ப கல்வி நிலையங்களை இந்தியாவில் எவால்வேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அதாவது இன்ஜினியரிங், அதே மாதிரி அதுல யூஜி கோர்சஸ், அதே மாதிரி இன்ஜினியரிங்ல பிஜி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், MBA, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபார்மசி, யூஜி அண்ட் டிப்ளமோஸ், MCA, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பட் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் வரக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க தான் மானிட்டர் பண்ணுறாங்க. த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்ஸ் இன் இந்தியா இன்ஸ்டிடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் பை தி AICTE மூலமா தான், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க மூலமா தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய அண்டர் தி செக்ஷன்ஸ் ஆஃப் 10U ஆஃப் AICTE அந்த ரூல்ல தான் இந்த இயர் 1994 1994 இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷனை யாரு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா பை
ஏஐசிடிஇ. ஏஐசிடி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி எந்த இயர் தொடங்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இது எந்த செயல்பாட பண்றாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் ஒரு இதுல நம்ம தொடக்கத்திலேயே இந்த யூனிட்லயே மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம பார்த்திருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய என்பிஏ அப்படின்றது என்ன அப்படின்னா லேட்டரா என்ன பண்றாங்க 2010 7th ஜனவரியில ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடியா வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா with the objectives of assurance of the quality and relevance to the technical education, especially of the programs in professional and technical disciplines. So professional institutions and technical disciplines, especially engineering and டெக்னாலஜியில அக்ரிடேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க எல்லாம் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் பண்ணக்கூடியவங்க அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமானது பார்த்தோன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் பிரேம் ஒர்க் அப்படின்றது. இப்ப பார்த்தோன்னா பல நிறுவனங்கள் பார்த்தோம்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருப்பாங்க, நேக் அக்ரிடேஷன் வாங்கியிருப்பாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனா இருந்துச்சுன்னா இந்த என்பிஏ நீங்க அங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்ல போய் அந்த நிறுவனத்தை நீங்க பார்க்கும்போது இந்த ரேங்கிங் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்களா, இந்த ரேங்கிங்ல எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ இருக்கு அவங்களுக்கு, எந்த இயர்ல அவங்க அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்கியிருக்காங்களா, செகண்ட் சைக்கிள் வாங்கியிருக்காங்களா, தேர்ட் சைக்கிள் வாங்கியிருக்காங்களா, அப்ப கண்டினியூஸா அவங்க எவாலுவேஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த கல்வி நிறுவனத்தை பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த நிறுவனத்தை நம்ம போய் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதாவது அப்படி பேரண்ட்ஸ் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க படிக்க போகக்கூடிய கல்வி நிறுவனம் இந்த மாதிரி ரேங்கிங் எல்லாம் வாங்கியிருக்காங்களா, அந்த தரவரிசை பட்டியல எப்படி இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தரவரிசை பட்டியல வெளியிடுறாங்க. அதுல நம்ம வந்து அந்த நீங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் அந்த வருஷம் என்ன என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருப்பாங்கன்னா கீழே சின்ன எழுத்துல போட்டிருப்பாங்க அது ஒரு இயர் வாங்கியிருக்காங்க. இப்ப கரண்ட் இயர்ல வாங்கியிருக்காங்களா, நடப்பு ஆண்டுல கல்வி ஆண்டுல அவங்க வந்து நடப்பு கல்வியாண்டுல அவங்க வாங்கியிருக்காங்களா. நடப்பு கல்வியாண்டு மீன்ஸ் இப்ப இந்த ஆண்டு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா போன கல்வியாண்டுல அவங்க வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோ இல்ல நேக் அக்ரிடேஷனோ என்பிஓ வாங்கியிருக்காங்களா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திட்டு அந்த நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வாஸ் அப்ரூவ்டு பை தி எம்ஹெச்ஆர்டி. எம்ஹெச்ஆர்டின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ வந்து அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்ஐஆர்எஃப் வந்து தொடங்கும் போது அப்ப எம்ஹெச்ஆர்டி தான் இருந்துச்சு. ஸோ வாஸ் லான்ச்டு பை தி ஹானரபிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் 29th செப்டம்பர் 2005. ஸோ செப்டம்பர் 2005 29th வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயினானது என்ன அப்படின்னா டு ஐடென்டிஃபை தி இதனுடைய பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் ஃபார் ரேங்கிங் தி வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பல்வேறு விதமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை அவங்க வந்து பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க அசஸ் பண்றாங்க. இந்த பேராமீட்டர் ப்ராட்லி கவர்டு எதெல்லாம் பேராமீட்டரா வச்சிருக்காங்க அளவீடு செய்யக்கூடிய அளவீடாக ரேங்கிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எதெல்லாம் அளவீடு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னு டீச்சிங் கற்பித்தல், அடுத்து லேர்னிங் கற்றல் அண்ட் ரிசோர்சஸ் மீன்ஸ்னா இந்த கற்றல் மாணவர் ஆசிரியர் இதை தவிர்த்து அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிசோர்சஸ் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்ல லைப்ரரி, அங்க இருக்கக்கூடிய பில்டிங் ஃபெசிலிட்டிஸ், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், லெபார்டரிஸ், கேன்டீனு, பிளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுல வர்ற மாதிரிக்கு வந்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆய்வு மற்றும் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தோன்னா கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், எவ்வளவு கிராஜுவேஷன்ஸ் அவுட்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் அந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இப்போ எக்ஸாம்பிள் அடாப்டிவ் சில்ட்ரன்ஸுக்கும் சரி பாலின டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க. அண்ட் பெர்செப்ஷன், அவங்களுடைய பார்வை, அந்த கல்வி அதனுடைய பார்வை எப்படி இருக்கு. பெர்செப்ஷன் அப்படின்னா புலன்காட்சி, அதாவது பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துதான் அவங்க வந்து அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது. அடுத்து பார்த்தோன்னா ரெகுலேட்டரி பாடிஸ் ஓவர்சீயிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஜிசி அதே மாதிரி ஏஐசிடி இது ரெண்டும் வந்து தனியா வந்து ரெகுலேட்டரி பாடி. இவங்க வந்து ரெகுலேட்டரி பாடி ஓவர்சீயிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸை பாக்குறாங்க எப்படின்றத இவங்க பார்க்கக்கூடியவங்க அப்படின்றது சொல்றாங்க. இந்த யூஜிசி ஹவவர் ஏற்கனவே பார்த்தாச்சு, வாஸ் ஃபார்மலி எஸ்டாப்ளிஷ்டு ஒன்லி இன் தி இயர் நவம்பர் 1956 தான் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண அஸ் எ சேச்சுரேட்டட் பாடி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ தி அண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் தி கோஆர்டினேஷன். இது சம்பந்தமா வந்து த பிரைம் மினிஸ்டர்ஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு இனாகரல் பண்ணியிருக்காங்க, ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெகுலேட்டரி பாடியை உருவாக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன்ல
ஒரு ரெகுலேட்டரி பாடி உருவாரு 28 டிசம்பர் 1953. அதுல வந்து ஒரு பாலிசி அவங்க அவங்க வந்து இது பண்ணி, ஆனா அது ஃபார்முலா வந்து 53ல இது பண்ணாலும் 56ல தான் ஃபார்முலா அது வந்து லான்ச் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றது. அடுத்து பார்த்தோன்னா ரெகுலேட்டரி பாடிஸ் ஓவர்சீயிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத பார்க்கும்போது ஏஐசிடி அப்படின்றது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பாடி. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனை எவால்வேட் பண்ணக்கூடியது. ஆக்சுவலா இது வந்து 1943ல 1943ல கான்ஸ்டியூட் ஆஃப் தி டெக்னிக்கல் எஜுகேஷன் கமிட்டி ஆஃப் தி சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பின்னாடி, சாரி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் சிஏபி அப்படின்றது, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். இவங்க வந்து இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான கமிட்டியை வந்து ஏற்கனவே இவங்க வந்து இவங்களுடைய அடிப்படையில, இந்த கமிட்டியுடைய அறிக்கை அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க 1943ல. அகைன் 1944 நியூ எஜுகேஷன் பாலிசி. அப்ப எஜுகேஷன் பாலிசி வரும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் சார்ஜன்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சாரி 1944 சார்ஜன்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை இதை மீன் பண்றாங்க. பட் ஃபைனலா வந்து 1945 1945ல ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் ஏஐசிடிஏ ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ ஆல் இந்தியா டெக்னிக்கல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ வாஸ் செட்டப் இன் தி இயர் November 1945 at the national level apex advisory boards to conduct a survey of the facilities available for technical education and promote the development. எப்படி டெக்னிக்கல் எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்கு, அதே மாதிரிக்கு வந்து எப்படி வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றது, எப்படி அதை வந்து மேம்படுத்துறது அப்படின்றத இவங்க பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு சேச்சுரேட்டட் அத்தாரிட்டி ஃபார் தி பிளானிங், ஃபார்மேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை, தரத்தை வந்து பிளானிங் பண்ணக்கூடிய, ஃபார்மேஷன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அது மாதிரிக்கே வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரிக்கே வந்து அந்த ஃபண்டிங் ப்ரியாரிட்டிக்கான ஏரியாவை கொடுக்கக்கூடியது, மானிட்டரிங் அண்ட் எவால்வேஷன், இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து கிரைட்டீரியா ஃபார் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்ல என்னென்ன கிரைட்டீரியால அவங்க மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மதிப்பீட்டினுடைய அளவுகோல் என்ன, எப்படி இதை மதிப்பீடு செய்யறாங்க. எல்லா பாடியுமே ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா மதிப்பீடு செய்வாங்க. பட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து சிமிலர் காம்பனண்டா தான் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரிக்குலம் ஆஸ்பெக்ட், பாடத்திட்டம் எப்படி இருக்கு அவங்களுக்கு, அந்த பாடத்திட்டம் மாணவர் அதை ஸ்கில் பேஸ்டு இருக்கா, அதை கத்துக்கிட்டு போகக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்துல அவங்க ஃபியூச்சர், ஏன்னா அந்த ஒகேஷனல் பேஸ் பண்ணி ஸ்கில்ல திறன் டெவலப் பண்ற மாதிரி இருக்கா, ஒன்லி நாலேஜ் பேஸ்டு இருக்கா கரிக்குலம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வியூவை அவங்க பார்க்கக்கூடியவங்க. அப்படியே பாடத்திட்ட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவால்யூஷன். மூணுமே டீச்சிங், லேர்னிங், எவால்யூஷன், 3 காம்பனண்ட் இதுல. டீச்சிங்னா கற்பித்தல், அவங்களுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, எப்படி பண்ணப்படுது அந்த இன்ஸ்டிடியூஷன்ல. அடுத்து லேர்னிங், மாணவருடைய அந்த கற்றல் எப்படி இருக்கு, அவங்களுடைய மதிப்பீடு எப்படி செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, எப்படி மதிப்பெண் ப்ரீவியஸ்ல எடுத்துக்காங்க, என்ன மாதிரியான ரேங்கிங் எடுத்திருக்காங்க மாணவர்கள் யூனிவர்சிட்டியில, இல்ல அட்டானமஸ் பாடல்னா எந்த மாதிரி ரேங்கிங் எடுத்திருக்காங்க, எவ்வளவு அவுட்புட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் அவங்க எவாலுவேட் பண்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரிசர்ச், ஆய்வு, ஏன்னா உயர்கல்வி அப்படின்னாவே ஆய்வு சம்மந்தப்படுது. உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டாவே ஆய்வு அப்படின்றது. ஸோ இனிமே பார்த்தோன்னா ஃபியூச்சர்ல ரிசர்ச்சுக்குன்னு தனி பல்கலைக்கழகங்களே வரப்போகுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்திலே கல்லூரியிலேயே நம்ம ரிசர்ச் பண்றோம். பட் ரிசர்ச்சுக்குன்னு செப்பரேட்டா வந்து பிரத்யோகமான பல்கலைக்கழகங்கள்லாம் இன் ஃபியூச்சர்ஸ்ல நமக்கு வரப்போகுது. அதுல ரிசர்ச் மட்டும் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து டீச்சிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ 2 கம்பைன்ட் அவங்க பண்றாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸுக்கு, அதாவது புதுமை. இப்போ வந்து இன்னோவேஷன்ஸ் அப்படின்னா புதுமையா என்ன பண்றாங்க, அதாவது வந்து இன்னைக்கு வந்து 21st செஞ்சுரியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே புதுமை வேணும், கல்வியில புதுமை இருக்கணும். ஸோ அப்போ இன்னோவேட்டிவா அவங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்றாங்களா அப்படின்னா, தென் எக்ஸ்டென்ஷன், விரிவாக்க செயல்பாடு. அதாவது ஒரு கல்வி நிறுவனம் இருக்கும், அதனுடைய விரிவாக்க செயல்பாடு அப்படின்றது அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பகுதியில இந்த கல்வி சார்ந்து, கல்விக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு என்னென்ன விதமான எக்ஸ்டென்ஷன்லாம் கொண்டு வர்றாங்க, என்னென்ன விரிவாக்க பணிகள்லாம் பண்றாங்க, லோக்கல் இருக்கக்கூடிய பாடியோட எப்படி கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்களா, வேற ஒரு பாடியோட சேர்ந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இவங்க சப்போர்ட் பண்றாங்க, அந்த அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கு, லேர்னிங் ரிசோர்ஸ் கற்றலுக்கான வளங்கள் எப்படி அங்கே இருக்கிறது, எப்படி வந்து லைப்ரரிஸ் இருக்கு, எவ்வளவு புத்தகம் அங்கே ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க, அதே மாதிரி அந்த லேர்னிங் ரிசோர்சஸ், ஆன்லைன் சோர்சஸ் எப்படி இருக்குது, மூக் கோர்சஸ்க்கு எந்த மாதிரியான அவைலபிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே இப்போ பார்த்தோன்னா 30% வந்து இப்போ யூஜிசி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 30% கம்பல்சரி வந்து நீங்க வந்து மூக் கோர்சஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கணும், உங்களுக்கு ரிலவெண்ட் இருக்கக்கூடிய ஃபீல். அதை தான் இப்போ வந்து யூஜிசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க.
ஒர்க் ஷாப் இதெல்லாம். இப்ப அதெல்லாம் அபார்ட் ஃப்ரம் தட் வந்து இப்ப வந்து மூக் கோர்சஸ்க்கான ஆன்லைன்ல கோர்ஸ் உருவாக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உருவாயிருக்கு. அதுல வந்து லட்சக்கணக்கான பணம் வந்து புரொஃபசர்ஸுக்கு இந்த கோர்ஸ உருவாக்கக்கூடியவங்களுக்கு குடுக்குறாங்க. நீங்க பர்ட்டிகுலரா உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒரு கோர்ஸ உருவாக்குனீங்க அப்படின்னா, அதற்கான ஃபண்டிங் அலாட்மென்ட் வந்து என்னன்னா, நீங்க அத ஷூட்டிங் பண்றது, அந்த கன்டென்ட் ஃப்ரேம் பண்றது, இதுக்கெல்லாம் சோர்ஸஸ் எல்லாமே என்னது கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்பான்சரா குடுக்குறாங்க. நீங்க ஃபண்டிங் வாங்கிக்கிறலாம். இந்த கோர்ஸஸ் உருவாக்குறதுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப கோர்ஸஸ் உருவாகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தோம்னா, அது 50% ஆகும். அப்புறம் 75% ஆகும். அது ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு ஆசிரியர் கிடையாது. பல ஆசிரியர்கள், பல ரிசோர்ஸ் பெர்சன்ஸ் பல்வேறு பகுதியில நாட்டினுடைய மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ரிசோர்ஸ் பெர்சனுடைய இத கூட நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்லைன்ல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது தான். அடுத்து ஸ்டூடண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ராக்ரஸ். அதாவது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரியிலுமே ஓபிஏ, ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் இதுலருந்து போனவங்க இந்த கல்வி நிறுவனத்துக்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க? ஓபிஏல இருந்து எப்படி முன்னாள் மாணவர் கழகம்னு சொல்லக்கூடிய அவங்க எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணி அதனுடைய ப்ராக்ரஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க? கன்டினியூவா அது இருக்கா? இதையும் அசஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்ஸ், லீடர்ஷிப்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க மானிட்டர் பண்றாங்க. கவர்ன்ஸ் அப்படின்றது நிர்வாகம் எப்படி இருக்கு? அடுத்து வந்து அதனுடைய லீடர்ஷிப் அந்த தலைமையகத்தினுடைய லீடர் எப்படி இருக்காரு? மற்றும் மேலாண்மை அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு? அப்படின்றது. ஏன்னா தலைவன் எவ்வழியோ அவ்வழிதான் ஆசிரியரும் சரி, மாணவரும் சரி அப்படின்றது. ஏன்னா ஒரு நல்ல லீடர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டாவே அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன குரோத் பண்ணலாம். ஒரு நல்ல லீடர் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன எப்படி வேணாலும் கொலாப்ஸ் பண்ணலாம். அப்படித்தான் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, பல நிறுவனங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு எபிலிட்டி இல்லாம, திறமை இல்லாம, சில ஆசிரியர்கள் சொல்றத மட்டுமே வாங்கி உள்வாங்கிக்கிட்டு, மாணவருடைய ப்ராக்ரஸ்ல இல்லாம, சும்மா ஏதோ செயல் திட்டத்துக்காக செயல்படக்கூடிய நெறைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பரா ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள என்ஷூர் பண்ணிட்டு உள்ள வர வைக்கணும். ஆசிரியர் அப்படின்ற ஒரே ஒரு முகத்த மட்டுமே வச்சுக்கிட்டு, மாணவர்களுடைய நலன் சார்ந்த சிந்தனைய மட்டுமே வச்சுக்கிட்டு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காரக்கூடியவங்கள என்ஷூர் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டிய உருவாக்கணும் கவர்ன்மெண்ட். ஏன்னா, அவங்க வர்றவங்களுக்கான ஒரு குறைந்தபட்சம் 6 மாதமாவது அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு நீங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல. அவங்களுடைய பார்வை பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாணவருடைய குரோத் கல்வியில அவங்களுடைய ஸ்கில் சார்ந்து, திறன் சார்ந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் அவங்க அந்த இடத்துல வந்து உட்காரணும். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சாயம் பூசுறாங்க அப்படின்னா, அந்த சாயத்தினுடைய அடிப்படையில செயல்படக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகுறதுக்காக பல்வேறு நிறுவனங்கள் கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து முதல்ல கவர்ன்மெண்ட் என்ஷூர் பண்ணி குடுக்கணும் அவங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நெறைய இடங்கள்ல வந்து அந்த நிர்வாகியினுடைய இன்னெபிலிட்டினால அந்த கல்லூரியினுடைய செயல்பாடுகள், அதனுடைய பொதுமக்கள்ட்ட அத பத்தியான தவறான புரிதல்கள், அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைய அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்ற பார்க்கணும். அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு பார்க்குறது. இன்ஸ்டிடியூஷனோட வேல்யூஸ், அந்த நிறுவனத்தினுடைய வேல்யூஸ் எப்படி பண்புகள் இருக்கு, அவங்களுடைய நடைமுறைகளை எப்படி அவங்களுடைய பெஸ்ட் பிராக்டிசஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இந்த அசஸ்மென்ட்ல அவங்க பார்த்து எவால்வேட் பண்ணி அதனுடைய அடிப்படையில தான் அவங்க மதிப்பெண் குடுக்குறாங்க. இதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னப்பா? இதனுடைய பயன்பாடு என்ன? ஏன் இவங்க அக்ரிடேஷன் பண்றனால நம்மளுக்கு என்ன பயன்பாடு அப்படின்னா, இன்கிரீஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டபிலிட்டி. அதாவது வந்து அந்த கல்வி நிறுவனத்தினுடைய நம்பிக்கைய நீங்க ஒவ்வொரு ரேங்கிங் வாங்கிருக்காங்க அப்படின்னா, அது குவாலிட்டி இருக்கு அப்படின்றத குவாலிட்டிய மறைமுகமா சொல்லக்கூடியது தான் அந்த அக்ரிடேஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நம்பிக்கைய பொதுமக்களிடம், சமூகத்துல அந்த நம்பிக்கை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை உங்களுக்கு வருது. அடுத்து அது எலிஜிபிலிட்டி ஃபார் தி பைனான்சியல் கிராண்ட். நீங்க எந்த நிதி உதவி இப்ப ரூசோனுடைய நிதி உதவி பெறணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்து இந்த ரேங்கிங் எல்லாமே வாங்கியிருக்கணும். இந்த ரேங்கிங் எல்லாம் வாங்காம நீங்க எந்த விதமான பைனான்சியல்களையும் வாங்க முடியாது. அடுத்து பெட்டர் ஸ்டூடண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது மாணவர்களுடைய சேர்க்கை எவ்வளவு நடந்திருக்கு, என்ரோல்மென்ட் எவ்வளவு நடந்திருக்கு, அடுத்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி, அவங்களுடைய வேலைவாய்ப்புலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. அடுத்து பெஞ்ச்மார்க் ஃபார் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட். அதாவது தொடர்ச்சியான மேம்பாட்டுக்கான பெஞ்ச்மார்க் அளவுகோலாக இது இருக்கு. கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்க்கானது. ஏன்னா இந்த வருஷம் வாங்கிட்டோம்னா அதோட கிடையாது. அடுத்த 2 வருஷத்துல மறுபடியும் அக்ரிடேஷன் போகும். எவ்ரி 2 இயர்ஸ்லயோ 3 இயர்ஸ்க்குள்ள நம்ம அக்ரிடேஷன் போறோம். அப்ப அது வந்து என்ஷூர் பண்றோம். அடுத்து என்ஷூர் தி இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு உயர்கல்வி நிறுவனங்களை எவால்வேட் பண்ணி வைக்கும்போது, ஃபாரின்ல இருந்து உலகளாவிய அளவுல மற்றவங்களுடைய பார்வையும் அவங்க வந்து அவங்களுடைய குவாலிட்டிஸ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னும்போது, அப்ப உலகளாவிய அளவிலான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு மாணவர்கள் நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வந்து பயிலக்கூடியது. ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த அ பழைய பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார்ல இருக்கக்கூடிய பழமையான பல்கலைக்கழகங்கள்லாம் வெளிநாட்டு பையன்கள் அப்பவே இவாங் சுவாங்லாம் வந்து இந்திய நாட்ட வந்துட்டு போயிருக்காங்க. இவங்கலாம் வந்து அப்பவே வந்து பல்கலைக்கழகங்கள வந்து பயின்றுட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இதெல்லாம் மிகவும் ஒரு பழமையான பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டது. அதுதான் நம்மளுடைய நாகரீகத்தினுடைய உச்சகட்டம். எல்லா விஷயத்தையும் அந்த காலத்திலேயே வந்து அவங்க பல்கலைக்கழகமாக நிறுவி,
அதை சொல்லிக் கொடுக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம், இன்னும் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப அழிஞ்சிருச்சு. பட் இப்ப அதுக்கான அக்ரெடிஷன் நம்ம கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது உலகளாவிய அளவிலான ஒரு நம்பிக்கை வந்து இந்திய கல்வி நிறுவனங்கள் மேல வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் மூலமாக பல்வேறு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இது இருக்கு. ஸோ இந்த அளவுல நீங்க படிச்சுட்டாவே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் உங்களுக்கு தேவையான வினாக்களை நீங்க விடையளிக்க முடியும் என்று கூறி இந்த அமர்வை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.